Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. கூட்டணி ஆட்சி அப்படின்றது இது முதல்லயே அவங்க பேசி முடிவு பண்ணியிருக்கணும். கோகன் அவர் அங்கே ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறது, இவங்க திருப்பி தனி பெரும்பான்மையுடன் அப்படின்னு சொல்கிறது, இது தேவையில்லாத சர்ச்சையை தான் உருவாக்கும். போதா குறைக்கு எல்லாம் பார்த்துன்னு பார்த்தீங்களா அவர் எப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள கொம்பு சீவி விடுறதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். நான் மறுபடியும் எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், இந்த எலெக்ஷன் அப்படின்றது அதிமுகவுக்கு தான் டூ ஆர் டையே தவிர பாஜகவுக்கு கிடையாது. அவங்க இங்க இல்லாட்டாலும் நாடு முழுக்க இருக்காங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க. இன்னும் 26 எலெக்ஷன்ல பாஜக தோத்து போயிடுச்சு அப்படின்னா அதோட கட்சி அவ்வளவுதான்றதெல்லாம் கிடையாது. அதே பேட்டியில் அமித்ஷா அவர்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்றாலும் தலைமை செயலகத்திற்கு வெளியே பல அதிகார மையங்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதிலும் குறிப்பாக உதயநிதியை பின்பற்றுவதா, கனிமொழியை பின்பற்றுவதா, சபரிசனை பின்பற்றுவதா அப்படிங்கிறதுல திமுக தொண்டர்களை குழம்பி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. அப்ப ஸ்டாலின் தான் முதன்மை முதலமைச்சரா சீட்ல உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவரை தாண்டிய ஒரு அதிகார மையம் உள்ள சொல்லலாம். புதுசா ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலையே. இது தமிழகத்துல பல நாட்களாக பலரும் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள்ல நிறைய சொல்றாங்க, ஊடகத்துல நிறைய பேர் பேசுறாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் அங்கேருந்து சொல்லணுமா? இப்போ பாஜகவும் ஒரு தேசிய கட்சி, அண்ணாமலை அங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க எதுக்கு எதிர்பார்க்குறீங்க? அவர் பேசினாதான் அதிக சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ஏன் அப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் டஃப் பார்கெயின் பண்ண மாட்டாரு அப்படின்னு அர்த்தமா? திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும் என பேசியிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதிமுக ஆட்சியில் அமையும் அப்படிங்கிறாரு. ஆனா அதே சமயம் பாஜக ஆட்சியில் பங்கு பெறும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. இது அவர் சொல்வது முதல் முறை அல்ல, கிட்டத்தட்ட 3வது முறையா இது குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். அப்ப தொடர்ந்து பாஜகவினுடைய இலக்கு நோக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான். அதாவது ஆட்சியில் பங்கு பெறுவோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை விபி சிங் அவர்கள் பிரதம மந்திரியா இருந்தாரு. அப்போ ஆமா, அப்போ இந்த பக்கம் பாஜக, அந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ அதை நீங்க அந்த ஜனதா தள் பாஜக கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம், நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஆனா அவங்க உள்ள இல்லை, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இல்லையா? கூட்டணி ஆட்சி அப்படின்றது இது முதல்லயே அவங்க பேசி முடிவு பண்ணியிருக்கணும். கோகன் அவர் அங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு போறது, இவங்க திருப்பி தனி பெரும்பான்மையுடன் அப்படின்னு சொல்றது, இது தேவையில்லாத சர்ச்சையை தான் உருவாக்கும். போதா குறைக்கு எல்லாம் பார்த்துன்னு பார்த்தீங்களா அவர் எப்படி சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்களே அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள கொம்பு சீவி விடுறதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கூட்டணி ஆட்சி அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு பாஜக இறங்கி வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் எப்பவும் சொல்ற ஒரே விஷயம் அதுதான், இந்த எலெக்ஷன் அப்படின்றது அதிமுகவுக்கு தான் டூ ஆர் டையே தவிர பாஜகவுக்கு கிடையாது. அவங்க இங்க இல்லாட்டாலும் நாடு முழுக்க இருக்காங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க. இன்னும் 26 எலெக்ஷன்ல பாஜக தோத்து போயிடுச்சு அப்படின்னா அதோட கட்சி அவ்வளவுதான்றதெல்லாம் கிடையாது. வெறும் 2%, 1% நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு இருக்கும் போதே அது இவ்வளவு நாளா இருந்துட்டு வந்த கட்சி. அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றதும் தெரியும். ஸோ அதனால இது தோத்து போனா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 26லயும் அதிமுக தோத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதிமுகவை கட்டுக்கோப்பா வச்சிருக்க முடியுமா? ஏன்னா இங்க இருக்கிற தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கிடையாது, கலைஞர் அவர்கள் கிடையாது. 2 பேரும் தோத்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. அது இங்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கச்சு இவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணிட்டு இப்ப ஏன் இந்த மாதிரி பேச்சு வருதுன்னு தெரியல. பட் அவர் என்ன சொன்னாரு, இவங்க ஒருவேளை தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்களா அதுவும் தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வில் நாட் இன்சிஸ்ட் ஆன கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை அகற்ற வேண்டும். இங்க அது என்டிஏ அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். என்டிஏ பேனர் தானே, அதுல தானே இவங்க இருக்காங்க. அதுக்கு அவர் ஏற்கனவே அமித்ஷாவும் சொல்லியிருந்தாரு இல்லையா, அதாவது அதிமுக தான் இங்கு கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு. அப்படி சொன்ன பிறகு என்ன டிசிஷனாக இருந்தாலும் அதிமுக தானே தவிர இவங்க இல்லைங்க நாங்களும் வருவாங்க, நாங்களும் கூட வருவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கல. மேபி அவர் கன்வே
சரியா பண்ணலையா, இல்லை வந்து அவர் சொன்னதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்றது இப்போதைக்கு இல்லை. ஆனா கடந்த முறை தினமலர் மற்றும் தினதந்தி நாளிதழுக்கு அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்த போது அந்த பேட்டியெல்லாம் வந்து நிறைய பாஜக ஆதரவாளர்களும் பாஜகவினருமே வந்து அதை ஹைலைட் பண்ணி ட்விட்டர்ல எல்லாம் பதிவிட்டதை வந்து பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் இங்கே வந்து குறைந்தது ஒரு 5 அமைச்சர்களாவது பாஜக சார்பில் இடம் பெறுவார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து புரிந்து கொள்ள முடியாது. நம்பர் வந்து அவர் அமித்ஷா அவர்கள் சொன்னதா தெரியல. அவர் அந்த ஆட்சியை பத்தி தான் சொல்லியிருக்காரு. இல்லை, ஆட்சியில் பங்கு அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்திரியா சீட்டாவது வேணுங்கிற நிர்பந்தம் ஆட்சியில் பங்கு கரெக்டுங்க. ஆனா அது வந்து எனக்கு இல்லை, இன்னும் அதுல எனக்கு ஒரு இது வரல. ஏதோ இதை வந்து பத்திரிகையில் பேசி பிரயோஜனம் இல்லைங்க. உண்மையிலேயே கூட்டணி ஆட்சி ஒரு 4-5 அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னா அதை வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அந்த தலைமை பொறுப்பு கொடுத்திருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள்கிட்ட பேசணும். பத்திரிகைகளை சொல்லி பிரயோஜனம் கிடையாதுல்ல, அவர்கிட்ட இல்லை சொல்லணும். அவங்க கூட்டணி ஆட்சி தாங்க, நீங்கன்னா தனிப்பெரும்பான்மையுடன் தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதா தெரியல. ஸோ அதனால இது வரைக்கும் பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பேட்டிகளை வச்செல்லாம் வந்து நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். அதே பேட்டியில் அமித்ஷா அவர்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்றாலும் தலைமை செயலகத்திற்கு வெளியே பல அதிகார மையங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதிலும் குறிப்பாக உதயநிதியை பின்பற்றுவதா, கனிமொழியை பின்பற்றுவதா, சபரீசனை பின்பற்றுவதா அப்படிங்கிறதுல திமுக தொண்டர்களே குழம்பி இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அப்போ ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சரா வந்து சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவரை தாண்டிய ஒரு அதிகார மையம் வந்து உள்ள சொல்லலைதான். புதுசாக ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலையே. இது தமிழகத்தில் பல நாட்களாக பலரும் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகளில் நிறைய சொல்றாங்க, ஊடகத்தில் நிறைய பேர் பேசுறாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் அங்கேருந்து வந்து சொல்லணுமா, இல்லை அங்கேருந்தே சொன்னாரா, அது எனக்கு தெரியாது. புதுசாக ஒன்றும் சொன்னதா நான் நினைக்கல. இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறீங்க? சரி ரைட்டுங்க, இது மாதிரி பல அதிகார மையங்கள் இருக்கு அப்படின்னே வச்சுப்போம். இவர் சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் ஒரு சென்டர், பல ஊழல் குற்றச்சாட்டே வச்சிருக்காரு, டாஸ்மாக், போக்குவரத்து அப்படின்னு சொல்லி. வெரி குட். இப்போ முதல்ல இந்த அதிகார மையத்துக்கு வரோம். ஒரு கட்சி அப்படின்னும் போது அதுல வந்து ஒருவரே, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அப்படின்னா அவர் மட்டும்தான். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்கள மீறி அமைச்சர்கள் பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மட்டும்தான் அங்கே மேஜர் ஃபோக்கஸ். ரைட்டா? அட்லீஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுதாவது மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து ஏதோ பேசுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப ரேருங்க, சோசியல் மீடியா ஒன்றும் கிடையாது. எப்பாவது ஒரு தடவை ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, பேசுறது, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேட்டி வரும், அதெல்லாம் உண்டு. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அது மாதிரிலாம் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. எந்த அமைச்சர்களும் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே வந்து எல்லா காலங்களிலும் இருக்க முடியுமானா ரைட். இப்போ வந்து அதிகார மையங்கள் இருக்கு அப்படின்னா இது வந்து எந்த விதத்தில் ஆட்சியை பாதிக்கின்றது, எப்படி வந்து மக்களுக்கு கெடுதலை உண்டாக்குகின்றது அப்படின்றத கன்வே பண்ணணுமா வேணாமா? சும்மா அதிகார மையம் சரி ரைட்டுங்க, கட்சியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்து வரும் தலைவர் இருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு பவர் சென்டராக இருப்பாங்க, அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத விளக்கமாக சொல்லணுங்க. அப்போதாங்க அந்த மெசேஜ் ரீச் ஆகும். சும்மா வெறும் பவர் சென்டர் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு பழகி போன விஷயம். அடுத்தது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ சொல்லலாம், ரைட்டுங்க பாஜக எதிர்கட்சி தானே அப்படின்னா மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்க? இவங்க சொல்கிற மாதிரி இந்த இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் யார் கையில் இருக்கு? சென்ட்ரலில் பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்புறம் என்னங்க ஊழல்னு சொல்கிறீங்கல்ல, இதைத்தானே இங்கே எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ரைடெல்லாம் கூட விட்டாங்க. ஆனால் என்னவோ ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸு சொதப்பிட்டாங்க போல இருக்குது. அதில் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தை அக்யூஸ்டு அப்படின்னு போட்டதுனால இப்போ அந்த ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதை விளக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? இப்போது இந்த பீகாரில் அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை எதிர்த்து எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளுமே கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. இப்போ அந்த டாஸ்மாக் விசாரணை, அந்த ஸ்டே வக்கேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க யாருக்காவது தெரியுமா? அப்புறம் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு ஏதோ ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து இடி இவங்கெல்லாம் வச்சுன்னு பழி வாங்குறாங்க, அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை, எங்கள் மேலே குற்றமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே தப்பு பண்ணல, நாங்கள் அவ்வளோ நேர்மையாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிஜம்தான் போல இருக்கு கோபால். இவங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க குகன்? நீங்கள் காங்கிரஸ் சொல்லலாம் இவங்க ஊழல் அப்படின்னு, ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. அதிமுக கூட சொல்லலாம், அவங்களும் ஆட்சியில் இல்லை. நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்துங்கன்னு எல்லா துறைகளையும் கையில் வச்சுக்கின்னு
நீங்க வந்து திருப்பி திருப்பி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சரிங்க, நீங்க சொல்றது அப்படியே நம்புறோம். நீங்க 30,000 கோடி ஊழல் 40,000 கோடி ஊழல் சொல்லுங்க, நாங்க நம்புறோம். நாம் ஊழல்னு யார் மேல குற்றம் சொன்னாலும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட விசாரணை எதை நோக்கி நகருது? என்ன ஏதாவது பண்ணணும்ல. வெறும் குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லிட்டு இருந்தா, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த 2G ஊழல்னு சொன்னாங்க. 1,76,000 கோடி அப்படின்னு அப்படியே பெருசா 0000 அப்படின்லாம் போட்டெல்லாம் வந்தது. மக்கள் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதனால வந்து அப்போ அந்த குற்றச்சாட்டை எழுப்பியது வந்து பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். அவங்க ஆட்சியில இல்லை. அதே மாதிரி தான் போஃபர்ஸ் குற்றச்சாட்டு அது 89 வந்தது. அப்பவும் விபி சிங் அவர் வெளில வராரு, சந்திரசேகர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள், இந்த பக்கம் அத்வானி, பாஜக, வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், இவங்கெல்லாம் அந்த குற்றச்சாட்டை வச்சு தேசம் முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எதிர்கட்சியா இருந்தாங்க, அதனால குற்றச்சாட்டை மட்டும் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணைனாங்க, அதுக்குள்ள ஆட்சிக்கு வந்துருச்சு, அது பாட்டுக்கு இதுனே போச்சு, அந்த கேஸ் கொடுங்க. அப்போ நீங்க 2G குற்றச்சாட்டோ இல்ல மற்ற குற்றச்சாட்டுகளோ வைக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தீர்கள். சரி, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணீங்கன்னு கூட நான் கேட்கலங்க. இப்ப நீங்க வெறும் குற்றச்சாட்டை மட்டும் வச்சா அது சரியா? அதைத்தானே மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்றத மக்கள் ஏத்துக்கிறாங்க, சரியா? அப்ப அடுத்தது நீங்க தானங்க செய்யணும். இப்படி மக்களே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா? கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஊழல் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டை நாங்க என்ன பண்ணுவோம்? மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஊழல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் எழுதுவோம், இல்லைன்னா மத்தியில் இருக்க ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்லுவோம், இல்லை கோர்ட்டுக்கு போவோம். எல்லாராலையும் கோர்ட்டுக்கு போக முடியாது. இங்கே ஒரு சில இயக்கங்கள் மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டு என்னென்ன மாதிரி ஊழல் நடக்குதுன்னு வெளில கொண்டு வராங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாராலையும் அது மாதிரி பண்ண முடியுமா? அப்போ அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவர், அவர் வந்து குற்றச்சாட்டை மட்டும் சொன்னா என்னங்க இது? நாங்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்தே அண்ணாமலை கொஞ்சம் சைலண்டாவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது வந்து பாஜக தரப்பில் அண்ணாமலை வந்து அந்த சிட்டிங்ல வந்து அமர வைக்கப்படுவாரா? ஏன் அவர் வந்து எப்பவுமே வயலண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சைலண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுல காங்கிரஸ் கட்சி எடுத்துக்காங்க. அது ஒரு தேசிய கட்சி. ரொம்ப நாளா காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுடன் இது கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நமக்கு தெரியும். மேலிட பார்வையாளர் அப்படின்னு ஒருத்தர் வருவாருங்க. அவர் பெரும்பாலும் வேற ஸ்டேட்டை சேர்ந்தவராக இருப்பாரு, வேற மொழி பேசுறவங்க தான். ஆமா, அவருக்கு வந்து இங்க இருக்கிற அந்த 234 தொகுதிகள் அந்த 39 தொகுதிகள் இதை பத்தின ஒரு முழு புரிதல் இருக்குமா அப்படின்றதே ஒரு சந்தேகம். சம்டைம்ஸ் வந்து திமுக கூட்டணிகளுக்கு ஆதரவில்லாத தொகுதிகள், இந்த தொகுதியில நமக்கு சப்போர்ட் இருக்கா, இல்ல வந்து தொடர்ந்து அதிமுக மற்ற கட்சிகள் ஜெயிச்சு வர கட்சியா அப்படின்ற முழு விவரம் அவங்களுக்கு தெரியும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வேற ஏதோ ஸ்டேட்ல இருந்து வராங்க இல்லையா. அதுவும் பர்மனண்டா ஒத்திரியை போட்டா கூட பரவாயில்ல, இந்த தடவை ஒருத்தர் போடுவாங்க, இன்னொரு தடவை வேற ஸ்டேட்ல இருந்து போடுவாங்க. இப்போ பாஜகவும் ஒரு தேசிய கட்சி. அண்ணாமலை அங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க எதுக்கு எதிர்பார்க்குறீங்க? அவர் பேசினாதான் அதிக சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ஏன் அப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து டஃப் பார்கெயின் பண்ண மாட்டாரு அப்படின்னு அர்த்தமா? அதுவே தப்பா தெரியுது இல்லையா? அடுத்தது எதுவா இருந்தாலும் இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு, மேலிடம் தான் முடிவு செய்யும். ஏன்னா இந்த கூட்டணியே வந்து மேல அவங்க முடிவு பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப முதல்லயே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்குற சீட்டை கொடுங்க அப்படின்னு போறதுக்கு நான் ஆள் கிடையாது, கட்சி வளரணும் அப்படின்னாரு. அப்படித்தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. மேபி இன் தர் விஸ்டம் அவங்க வேற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அலையன்ஸ் அப்படின்னாங்க. ரைட், ஓகே, இப்போ வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிமுக எடுக்கிற முடிவு தானே. நாளைக்கே அதிமுக வந்து ரைட்டுங்க ஒரு 12 வச்சுக்கங்க போதும், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 18-20 தரம் போதும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு கூட்டணி உடைச்சிட்டு போகிறதுக்கு பாஜக தயாராக இருக்குமா? கடைசி நேரத்தில் முடியாது இல்லை. ஏன்னா அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் அப்படின்றவங்க நீங்கள் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிட்டீங்க. அவங்கள நம்பி தான் இப்போ ஆட்டம் அப்படின்னு இருக்கு. இப்போ கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை இதை வந்து அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்து வச்சு என்ன புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்க? அப்போது உங்கள் மேலிட பார்வையாளரோ இல்லை ஹை கமாண்டோ எதுவும் பெருசாக பண்ண முடியலன்ற மாதிரி தானே ஆயிடுது. அண்ணாமலை வந்தால் தான் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது மாதிரி நடக்கிறதும் சரியில்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு ஒருத்தர் தலைவர் அப்படின்னு இருக்கும்போது இல்லைங்க முன்னாள் தலைவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்றதே தப்பு.
அவர் தானே தலைவர், அப்போ அவர் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஒருவேளை ஹைகமாண்டில் முடிவு பண்ணி இல்லைங்க நீங்கள் வந்து மாநில தலைவரே முடிவு பண்ணிக்கிட்டோம், நீங்களே பேச்சுவார்த்தைக்கு போங்க, எந்த தொகுதி எத்தனை தொகுதி நமக்கு இவ்வளோ அப்படின்னு அது சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ தொகுதியாவது வேணும் அப்படின்னு மேல் இடத்துல ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது பட் எந்தெந்த அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசிக்கங்க, இவ்வளோ குறையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராட் கைட்லைன்ஸ், இதுதான் ஹிண்ட் அப்படின்னு கொடுத்தா கூட அண்ணாமலை அவர்களை உட்கார வைக்கிறது அப்படின்றது வந்து தப்பு. ஏன்னா தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இது வந்து ப்ரொசீஜரலாக அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது பிரச்சாரத்துக்கு நீங்கள் அவரை யூஸ் பண்ணிக்கங்க, பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் நீங்கள் அவரை இது பண்ணிக்கங்க, ஆர் ஈவன் அந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட அரசியல் சம்பந்தமான நடவடிக்கைகள் அவர் இறங்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் கட்சியில் தலைவர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி விட்டு முன்னாள் தலைவர் வந்து உட்காருவாருன்னு மேபி ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் தலைவர்கள் தமிழிசை அவர்கள் வரட்டும், அப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காடுறாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இல்லை இவர் போனாதான் வந்து இவ்வளோ சீட்டு வாங்க முடியும், அடித்து பேச முடியும் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அதை வந்து யாருமே அரசியலில் ஏற்றுக்க மாட்டாங்க. குகன், அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவருடைய அடுத்த கட்ட மூவ் தான் என்னவா இருக்கும்? அவர் எங்க மூவ் பண்ண முடியும்? தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா கட்சி மேலிடம் தான் முடிவு எடுக்கணுமே தவிர இவரா முடிவெடுத்து ரைட் எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதை ரொம்ப நாளாக சொல்லி நிற்கிறாங்க. அது ஏன் வந்து இவ்வளோ டிலே பண்ணி நிற்கிறாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, கட்சி தலைவர் எலெக்ஷனே வந்து இவ்வளோ டிலே ஆகும் போது கேட்டால் எங்கள் கட்சியில் வந்து 11 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, எப்படிங்க இந்த 11 கோடி பேரையும் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்க முடியுமா? அதுக்காக இவ்வளோ டிலே ஆகுது. தலைவருடைய பதவிக்காலம் எவ்வளோன்றது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், இப்போ முடிய போகுது அப்படின்றதும் தெரியும். இப்போ அரசில் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி இவருடைய பதவிக்காலம் முடிய போகின்றது அப்படின்னு சொன்னால் அடுத்தது யார் அப்படின்னு முன்னாடியே ஃபைலை போட்டுருவாங்க. இல்லைங்க அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டங்க, கொஞ்சம் இருங்க, ஓ ரிட்டையர் ஆகிட்டாரா, ரைட்டு, நம்மக்கிட்ட வந்து மொத்தம் ஒரு 73 செக்ரட்டரி இருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தரை தேர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ அவங்க வந்து மேபி இந்த எலெக்ஷன் அப்படின்லாம் இருந்ததுனால அப்படி கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அது புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட்டு இது பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அதுக்கு இவ்வளோலாம் இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க கட்சி, அவங்க கட்சியுடைய தலைவர்கள் அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க, அது அவங்க சௌகரியம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் இவருடைய மூவ் என்னன்னா அது வந்து பார்ட்டி ஹேஸ் டு மூவ், இவரை எப்படி மூவ் பண்ண முடியும்? பாஜக தரப்பில் இது மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் வந்து தனித்து தான் ஆட்சி, தனி பெரும்பான்மை அதிமுக தான் ஆட்சி, இங்கே வேற எந்த கட்சிகளுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜுல இருந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் சொல்லும்போது இது பாஜக தலைமையே எப்படி யோசிக்க வைக்குது? கரெக்ட். இந்த குழப்பத்துக்கு வந்து பாஜகவும் ஒரு காரணம் நான் அப்படின்னு நான் சொல்வேன். ஒன்று வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதிரியுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத பற்றிலாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நம்மளுடைய ஒரே எய்ம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது. சரி ரைட்டு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, வெரி குட். அப்போது நீங்கள் வந்து அதிமுகவுடன் ஒரு அலையன்ஸுக்கும் போயிட்டீங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நயினார் அவர்களே ஒரு இதில் சொன்னார், எண்ணம் முக்கியம் இல்லை, இது எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னும் சொல்லிட்டாரு. அப்போது நம்பரே ஒரு பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் நமக்கு திமுகவை நிற்கணும் அதுதான் முக்கியம்னும் போது அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு ஏன் பேசணும்? நான் கேட்குறது கரெக்டு தானேங்க. இப்போது பாஜகவில் வந்து பலரும் கேட்டுட்டு வராங்க, அது பாருங்கள் நம்ம 11%, 12% இது கூட்டணியோட அப்படிலாம் நம்ம வாங்கியிருக்கோம், ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீட்டு கேட்கணும் அப்படின்னு ஆதரவாளர்கள் அனுதாபிகள் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ரைட், அது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. எந்த ஒரு கட்சி தொண்டராக இருந்தாலும் நமக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க, அது வந்து வாஸ்தவம். ஆனால் அதெல்லாம் கூட கவலைப்படாமல் இருந்துட்டு இப்போ வந்து கூட்டணி ஆட்சின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறது பெரிய குழப்பத்தை தானே. அப்போ என்ன ஆகுது, மேலே சில பேர் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்தில் வந்து தனி ஆட்சி தான், நாங்கள் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு பக்கம் வந்து நம்பர் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறதும், இந்த கட்சி உறுப்பினர்களை விடுங்க, கட்சிக்கு ஆதரவாளர்கள் உறுப்பினர் இல்லாத சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் என்ன யோசிப்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு எதுக்கு நான் ஓட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துடுது இல்லையா? அதுக்கு ஏன் தேவையில்லாமல் இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நம்பரே முக்கியம் இல்லைன்னும் போது அப்புறம் மந்திரி பதவி, கூட்டணி ஆட்சி பற்றிலாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஜெயிக்கிற வேலையை பாருங்க, கட்சியை வளர்கிற வேலையை பாருங்க. இப்போ கட்சி வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10% ஓட்டு வாங்கணும், அதானே? ஆமாம். 20 சீட்டு 30 சீட்டுன்னு இருந்தால் அந்த மாதிரி ஒரு 10% ஓட்டு வாங்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்?
அதிகமான தொகுதிகள் வாங்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் இருக்கும். சரி, அதுக்கு வந்து நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். அதில் அதிமுக என்டிஏ ஆட்சி வர வேண்டும். அப்புறமா தான் வந்து நீங்களும் வந்து எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறது இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பும்ராவை ஒதுக்கி வச்சுட்டீங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் போயிட்டார் அப்படின்னும் போது சுப்மன் கில் மாதிரி யாராவது ஒருத்தர் அடின்னு அடித்து ஆடணும். அது யாராக இருக்க முடியும்? இந்த வந்து அந்த பழைய வழக்குகள் புது வழக்குகள் இதெல்லாம் வேகம் பெற வேண்டும். அதில் நடவடிக்கை இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து பும்ரா போனாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். இதுக்கு மேலே நான்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து சாதிக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு அவரையும் உட்கார வச்சுட்டு இங்கேயும் அடித்து ஆடலை அப்படின்னா முதல் மேட்ச்சில் 5 செஞ்சுரி அடிச்சும் தோற்று போனாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையும் என பேசியிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள். திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கு. இல்லை, அது சுக்கு 100 உடையுமா இல்லை சுக்கு 99 உடையுமா அப்படின்றது வேற விஷயம். பட் அந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதன் அடிப்படையில் சார் சொல்றீங்க? இப்போது மதிமுகவில் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ரெக்கக்னிஷன் வேணும் கட்சிக்கு. ஏன்னா போன தடவை வந்து உதயசூரியன் சின்னத்தில் தானே நின்றாங்க. பாராளுமன்ற தேர்தலில் தான் அவர் மகன் துரை வைகோ அவர்களுக்கு தனி சின்னம். இன்னைக்கு வந்து மதிமுக சொல்லிக்கலாம், எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாங்க, நாங்கள் இத்தனை சீட்டில் ஜெயித்தோம் அப்படின்னு. ஆனால் அதை சட்டப்பூர்வமாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து உதயசூரியனில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தான் கணக்கில் வருவாங்க. நாளைக்கே ஒரு மசோதா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து அந்த சீஃப் விப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரி ஓட்டு போடணும் அப்படின்னு கொறடா அந்த மாதிரி வந்து இவர் வந்து மதிமுக உறுப்பினர்களுக்கு கொடுக்க முடியுமா? இந்த மசோதாவில் இந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்னு. அப்படி அவங்க வந்து போட்டாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா திமுக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணணும். ஆமா. ஸோ திமுக கொறடாவுக்கு கட்டுப்பட்டு அவங்க நாளே இருக்கணும். ஏன்னா அவங்க திமுக உறுப்பினர்கள் தான் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் அண்ட் லீகல் பர்பசஸ். அப்படித்தானே அவங்க இருக்காங்க. வெளியிலயும் நீங்க வந்து மதிமுக சொல்லிக்க முடியாது. அப்புறம் யாராவது இது வேற யாரோ போனாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இவங்க வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்லாம் நடக்கும். இப்போ இவங்க வந்து ரெக்கக்னிஷன் வேணும், இத்தனை சீட்டு வேணும், 12 சீட்டுகள் கேட்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம், இப்படிலாம் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எதேச்சையா பனம்பழம் உட்கார காட்காய் விழுந்த கதையா இங்க திடீர்னு மல்லை சத்யா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அதுக்கப்புறம் யாரோ ஒரு முன்னாள் முத்துரத்தினம், ஆமா, அவர் போய் திமுகல போய் சேர்றாரு. என்னங்க இது ரெண்டும் எதேச்சியா நடந்ததா இல்லை இதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது. இவங்க இன்னும் அதிகமா இல்லை 12 14 நாங்க எங்க சின்னத்துல பம்பரம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னா, இருக்கிறதே கட்சியில வந்து இப்போ தந்தையும் மகனும் மட்டும்தான் இருக்காங்க போல இருக்கு. 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க அட்லீஸ்ட் மதிமுகல. நான் வேற யாரையும் சொல்லலை, சும்மா பொதுவில் சொல்றேன். அப்புறம் அதுவும் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்றது? அப்போ மற்றவங்களுக்கு பயம் வருமா இல்லையா? நாமளும் இது மாதிரி கேட்குறோமே, அப்போ நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. சரி, மற்றதெல்லாம் விட்டுருங்க கோகன். சிம்பிளா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு காமன் மேனா பதில் சொல்லுங்க. இப்போ இந்த திமுக கூட்டணி அப்படியே இருக்கு வச்சுப்போம். இந்த பக்கம் அதிமுக பாஜக அப்படியே இருக்குது, இந்த பக்கம் தாவேகா, அந்த பக்கம் நாத்தாக்கா. 4 முனை போட்டி தான். சரி, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல யார் ஜெயிப்பாங்க? இன்னைக்கு கணக்கில் நான் சொல்றேன், 26 விட்டுருங்க. திமுக தான் இந்த கூட்டணி பலத்தில் ஜெயிக்க போறாங்க. இல்ல, கூட்டணி பலம்னு பார்த்தா திமுக இருக்கு. இன்னும் அதிமுக இங்கிட்டலாம் யாரும் ஃபைனலிஸ்ட். நான் சொல்றது இன்னைக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த கூட்டணிகள் அப்படியே இருக்கு அப்படின்னும் போது, சரி, லெட் அஸ் அஸ்யூம் இந்த கூட்டணிகள் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு கூட வச்சுப்போம். 26ல ஓகே. ஆமா, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடுகின்றது அப்படின்னு வச்சுப்போம். அப்ப தாவேகாவுடைய நிலைமை அடுத்த தேமுதிக. ஏன்னா அவங்கெல்லாம் ஹீரோ. முதல் எலெக்ஷன்லயே அவங்களால பெருசா சாதிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்த எலெக்ஷன்ல ரைட் இவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்கப்பா, அவங்களுக்கு ஏன் ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ற அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். அதனால அவ்வளவுதான், அவங்களால பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது. அதை விட்டுருங்க. நாத்தாக்கா எப்பவும் போல இருக்க போறாங்க, அதையும் இந்த பக்கம் விட்டுருங்க. அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்? கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? பிரச்சனை வருமா வராதா? மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, பாஜகவோட சேர்ந்ததுனால தான் நமக்கு ஓட்டு வரல, 21 வரல, இதுலயும் வரல, மைனாரிட்டி ஓட்டு வரல, அன்னைக்கே சொன்னோம்ல, ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, எடப்பாடி தான் சொல்றாரு, நாங்க யார் கூட கூட்டணி வைத்தா முக ஸ்டாலினுக்கு என்ன, மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தோத்து போயாச்சுன்னா அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க. ஜெயிச்சா ஒன்றும் கேட்க மாட்டாங்கங்க.
தோத்து போயிட்டா உடனே எல்லாரும் பாஜக தலையில பழி போடுவாங்க, மைனாரிட்டி ஓட்டு வரல, அதனால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்வாங்க. இதுதான் டெம்ப்ளேட். ஸோ அப்போ இங்க வந்து அதிமுகவும் வலுவிழந்து விட்டது அப்படின்னு ஆயிப்போச்சு. 26லயும் அதிமுக தோத்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது கஷ்டம். ரைட். இப்போ இந்த சினரியோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறம் வருகின்ற தேர்தல்கள்ல 12 சீட்டு 10 சீட்டு அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? ஏன்னா இந்த பக்கம் வருவதற்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. அதிமுக வலிமையாக அங்க இருக்காது 26ல தோத்து போயிடுச்சுன்னா. ஒத்துக்கிறீங்களா? அப்போ கோச்சின்னு போறதுக்கு இங்க உங்களுக்கு ஒரு போக்கிடம் கிடையாது. அதிமுக இங்க ஓரளவுக்காவது வலுவாக இருந்தால்தான் பாத்தீங்களா நாங்க அந்த கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அதிமுக வலுவிழந்து விட்டது அப்படின்னு சொன்னா as usual தாவேகா வந்து 26க்கு அப்புறம் ஒன்றும் பெருசா சாதிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அது ஏன்னா அவங்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுலயே பெருசா பண்ணலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஒருவேளை அவங்க தாவேகாவோட திமுக கூட்டணி கட்சிகள் போறேன்னு சொன்னாலும் அது மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் ஆகும். ஸோ தாவேகாவோட போனா மக்கள் நல கூட்டணி, அதிமுகவோட போக முடியாது, அவங்க வலுவிழந்து போய்விட்டார்கள். அப்ப அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு போக்கிடம் பாஜக தான். போவாங்களா? விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி, பாஜகவோட போக முடியாது. அப்ப திமுகவுடைய தான் நீங்க கடைசி வரைக்கும் இருந்தானோ. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? 12 இந்த 2 கட் பண்ணிருங்க. ஒரு சீட்டு தரேன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? தனியா போய் நிப்பீங்களா? 12 எங்க இருக்கு, 1 எங்க? நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், 1 தான் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? தனியா போறோம்னு சொல்லுவாங்களா? இல்ல விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் நாங்க ஒரு கூட்டணி வச்சு போட்டி போடுறோம்னு சொல்லுவாங்களா? இல்ல தாவேகாவோட போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன ஆகும்? போனா எத்தனை சீட்ல ஜெயிக்க முடியும்? ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. 26க்கு அப்புறம் சொல்றேன். 26ல திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விட்டால் இது அவங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு திரும்ப அவர்கள் வந்து தோழமை அதிமுக அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பாத்தீங்களா? ஆமா. எதுக்குங்க நீங்க அவங்களோட எல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க, தோழமையா இருக்கீங்க? அவங்க மேல என்ன உங்களுக்கு இவ்வளோ ஒரு அக்கறை? யாராவது கேட்டாங்களா? என்ன காரணம்? நீங்க தான் சொல்றீங்க, அதுவும் அவங்க பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. நீங்க கடுமையாக எதிர்க்கிறதா சொல்ற அந்த சங்கு பரிவார் அமைப்புகள் ஆட்டி வைக்கின்ற பாஜகவுடன் கூட்டணியில் இருக்காங்க. அப்புறம் ஏன் அவங்க மேல உங்களுக்கு அக்கறை? அது அதிமுக மேல அக்கறை இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றுக்கும் எதிர்காலம் இப்போ வந்து அப்படி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஆப்ஷன் எங்கிட்டுமே இல்லையே. அதிமுக ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுடைய பார்கெனிங் பவர்ல ஒண்ணு இல்லாம போயிடும். அங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தா தானங்க அவங்களால வந்து நான் அங்க போறேன் இங்க போறேன் அவங்களோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார். நன்றி கோகன்.